ஹாய், திஸ் இஸ் சங்கீதா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற கருவேப்பிலை பொடி சொல்லித்தர போகிறேன். இந்த கருவேப்பிலை பொடி ஆல் ஓவர் ஹெல்த்தி. நம்மளால் நம்ம ஹேர் க்ரோத்துக்காக எந்த கேரும் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த கருவேப்பிலை பொடியை ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வச்சுருந்தோம்னா இதை ரைஸோடையும் சேர்த்து சாப்பிடலாம், தோசையோட இட்லியோடையும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, ஈஸியான ப்ரிப்ரேஷனும் கூட. இது பாருங்கள், இதில் கருவேப்பிலை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அந்த இலையை எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சு நிழலில் 3 நாள் வச்சுருக்கணும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு 3 நாள் ஒரு ட்ரேயில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டம்ளர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக, நம்ம இட்லி பொடி மாதிரி வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம், இல்லாட்ட 1/4 டம்ளர் போதும். உளுந்தம்பருப்பு சேர்த்து அது கூடயே சேர்த்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்க்கணும். இதில் நான் 1/2 டம்ளர் உளுந்தம்பருப்பு, ஒரு 10 மிளகாய் வத்தல், இந்த அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெறும் சட்டியில் போட்டு வறுத்து இந்த உளுந்தம்பருப்போட கலர் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். இந்த மாதிரி ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே கருப்பாயிரும். சிம்மில் வச்சு பொறுமையாக இதை வெறும் சட்டியில் வறுக்கணும். எல்லாமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. வத்தலுமே இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போது ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். கடலைப்பருப்பு எதுவுமே நான் இதில் சேர்க்கவே இல்லை. கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் சேர்த்துட்டு உப்பு போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். கிரைண்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு நான் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கருவேப்பிலை பொடி. இதில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலை பொடி கெடவே கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே இட்லி பொடி மாதிரி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இது ஹெல்த்தியும் கூட. கருவேப்பிலை ஃபுட்டில் சேர்க்காதவங்க இருப்பாங்க நிறைய பேர். கருவேப்பிலை சட்னி டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நம்ம ஹேரு, ஸ்கின்னு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் உள்ள விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். காலியாக இந்த மாதிரி நம்ம மறுபடியும் செஞ்சு வச்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஹேர் ஃபாலோ இல்லை ஹேர் ஒயிட்டனிங்கோ இது எல்லாமே வராமல் இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ட்ரை திஸ் ரெசிபி. இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் குட். தேங்க்யூ.